ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். முள்ளங்கி மசியல் தான் செய்ய போகிறோம். யூடியூப்பில் யாருமே இது வரைக்கும் ஷேர் பண்ணாத ரெசிபி. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுல் ஸ்மெல் இருக்கும். பொதுவாக அந்த ஸ்மெல் பிடிக்காது. எனக்கு முள்ளங்கி அவ்வளோவா பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா நான் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவேன். முள்ளங்கி வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். முள்ளங்கி, தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, 4-5 பல்லு பூண்டும் கொஞ்சோண்டு சோம்பும் தட்டி வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு முள்ளங்கியை துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கறதுக்கான உப்பை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சோம்பும் பூண்டும் தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட். அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்ல போக்குறதும் இதுதான் நல்ல ஸ்மெல்ல கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா காரம் தான். மிளகாத்தூள் சேர்த்தா நல்லா இருக்காது. ஜாஸ்தி காரம் சாப்பிட மாட்டோம். மீடியமான காரம் தான். அதனால நான் ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ முள்ளங்கியும் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தண்ணி விடக்கூடாது. முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியிலேயே தான் வேகணும். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி விட்டால் சொத சொதன்னு ஆயிரும். இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சோண்டு நான் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். என்கிட்ட இன்னைக்கு இருந்துச்சு, அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வந்து பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப இது வதக்க தேவையில்லை. சேர்த்தக்கப்புறம் லைட்டாக சாட்டே பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முள்ளங்கி மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட ரைஸ் கூட, சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். பாய்.